கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்றும் உள்ளது. அவர் கிருபை விக்கல் சொத்தை பயன்படுத்தின கிருபை, சார்லஸ் பின்னியை பயன்படுத்தின கிருபை, ஜான் வெஸ்லியை பயன்படுத்தின கிருபை, செங்கடலை இரண்டாக பிளந்த கிருபை, லாசரை வெளியே கொண்டு வந்த கிருபை இன்றைக்கும் உள்ளது. சொல்லுங்க, இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சொல்லுங்க, சத்தியத்தையும் அறிவீர்கள். அந்த வார்த்தையாகிய சத்தியத்துக்குள்ளே என்னை விடுதலையாக்கக்கூடிய வல்லமை அந்த சத்தியத்துக்குள்ளே இருக்கிறது. அதனாலதான் இயேசு சொன்னார், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அல்லேலூயா. இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் எவ்வளவு முக்கியம் என்று நீ அறியாமல் ஆவியானவரோடு நீ நெருக்கம் கொள்ள முடியாது. இதைத்தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். அந்த பைபிள் ஸ்டடி எல்லாரும் ஆவியானவர் பாட்டு படிக்காங்க, நானும் ஆவியானவர் பாட்டு படிக்கிறேன். எல்லாரும் ஆவியானவர் சொல்றாங்க, நான் அப்படி இல்லை. ஆவியானவர் எவ்வளவு முக்கியங்கிற சத்தியத்தை நீ புரிந்தாதான், அந்த வார்த்தை ஆவியானவரை குறித்தான வார்த்தை உனக்கு வெளிப்படுத்தப்பட்டாதான் நீ ஆவியானவரோடு நெருக்கமா போக முடியும். அல்லேலூயா. நான் ஒரு காலத்துல அப்படிதான் நான் அறிக்கை பண்ணினேன். என்னத்துக்கே நான் அறிக்கை பண்ணாரியா, நான் பண்றையா அப்படின்னு நான் பண்ணினேன். அது எனக்கு வேலை செய்யல. அதுக்கப்புறம் ஆவியானவர் சொன்னாரு, என்னத்தையும் தேவனுடைய வார்த்தையை புரிந்து சத்தியத்தை அறிந்து அறிக்கையிடுறாரு. நீ அவர் சொல்றாரு சொல்லாத, அவர் சொல்ற வார்த்தை அவர் புரிஞ்சு வச்சு சொல்றாரு. அந்த வார்த்தையில எவ்வளவு வல்லமை இருக்குங்கிறத புரிஞ்சு சொல்றாரு. நீ அத மாதிரி சொல்லுன்னாரு. அதுக்கு அப்புறம் தான் அந்த வார்த்தை என் வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமா நிறைவேற ஆரம்பித்தது. கை தட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் எவ்வளவு முக்கியம். ஆவியானவர் இல்லாமல் நீங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது என்று இயேசுவே அந்த வார்த்தையை பயன்படுத்துறார். பாருங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 24:49 வசனத்தை வாசிங்க. என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால், அந்த உன்னதத்திலிருந்து வரும் பலனாகிய அந்த ஆவியானவரால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும், அந்த வல்லமையினால் நீங்கள் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். நீங்க பிரசங்கம் பண்ண வேண்டாம். நீங்க பிரசங்கம் பண்ணாலும் அது வேலை செய்யாது. அது நோ யூஸ். நீ ஸ்டைலா பிரசங்கம் பண்ணலாம், நீ அடுக்குமொழியா பிரசங்கம் பண்ணலாம், மத்தவங்களை கவர் பண்ற மாதிரி நீ பேசலாம், ஆனா தேவையில்லைன்றார் ஆண்டவர். உன்னதத்தின் வல்லமையினால் தரிக்கப்படும் வரை, உன்னதத்திலிருந்து வரும் பலன் என்று சொன்னா அது யாரு? ஆவியானவர். தரிப்பிக்கப்படும் வரைக்கும், அது அந்த வல்லமையினால் நீ நிரப்பப்படும் வரைக்கும், அந்த வல்லமையினால் நீ சூழப்படும் வரைக்கும், அந்த வல்லமை உன்னை ஆட்கொள்ளும் வரைக்கும், அந்த வல்லமையால் நீ நடத்தப்படும் வரைக்கும் உன்னுடைய வாயின் வார்த்தைகள் உயிருள்ளதா இருக்காது, செத்ததா இருக்கும். நீ தேவனுடைய வார்த்தை வல்லமையுடையதாய், தேவனுடைய வார்த்தை அக்கினியை போல பாய்ந்து போகும்படியாய். இந்த இடத்துல அப்ப என்ன சொல்றாருன்னா, எதையுமே செய்யாதேங்கிறார். இது யார் சொல்றா? இயேசுவே சொல்றாரு. உன்னதத்தின் வல்லமையை உன்னதத்தில் வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். அப்படியே நிரப்பப்பட்டுக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறம் அந்த நிரப்புதலை உன்னை தூக்கிட்டு போய் உன் வாயை திறந்து பேச வைக்கும் பாருங்க.
அப்போ உன்னுடைய இந்த எதுக்காக இந்த வார்த்தை எடுக்கிறேன்னா, ஆவியானவர் இல்லாம உன் வாழ்க்கையில எதுவுமே நடக்காது. இது சொன்னது இயேசு நம்முடைய சீசர்களுக்கு கட்டளையா சொல்றாரு. எப்பா ரொம்ப பேச்சாளரா இருக்கலாம், அடுக்குமொழியில பேசலாம், ஸ்டைலா பாடலாம், அழகா பாடலாம், வர்ணிப்பா பாடலாம், அதுக்கு பல ட்ரைனிங் எடுத்து வந்திருக்கலாம். அல்லது ஒவ்வொரு ஊழியக்காரங்களா பார்த்து பார்த்து அவர் எப்படி நெளிறாரு, வளைகிறாரு, நிக்கிறாரு, அப்புறமா அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. ஊழியத்துக்கு தேவை உன்னதத்தின் வல்லமை. கை தட்டுவோம். உன்னதத்தின் வல்லமை. நீ காத்திருந்தாரு. இங்க எப்படி சொல்றாரு? அப்போஸ்தலருக்கு திருப்புங்க. அவர் ஒரு வார்த்தையில் இல்ல. அப்போஸ்தலர் 1:4-5 வாசிங்க. அன்றியும் அவர் அவர்களோடு கூடி வந்திருக்கும் போது அவர்கள் சீசர்களை நோக்கி சொல்றாரு, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தான். நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல், அந்த இடத்தை விட்டு கூட நவள கூடாதுங்கறத பாருங்க. எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று என்ன செய்தாரா? கட்டளையிட்டார். இடத்தை விட்டு கூட நவளாதங்கிறார் பாருங்க. நம்ம என்ன செய்வோம்? ஊழியத்துக்கா நான் போட்டுமா? ஊழியத்துக்கா நான் பிசாசு துரத்த நான் போட்டுமா? நான் வியாதி சுகமாக போட்டுமா? நான் அங்க போட்டுமா? ஆஸ்பத்திரி போட்டுமா? நான் அமெரிக்காவுக்கு போட்டுமா? நான் ஜப்பானுக்கு போட்டுமா? நீ உலகம்ல போயா? ஆனா இயேசு சொல்றாரு, நீ என்ன செய்யணுமா? அந்த வல்லமை பெரும் வரை நீ என்ன செய்? நீ தேவ சமூகத்துல காத்திருந்து அந்த வல்லமையை நீ பெற்றாயா? நீ அந்த அபிஷேகத்துல ஃபுல்லா நிரம்பி இருந்தாயா? ஆஸ்பத்திரி ஊழியம் கிறிஸ்தவனா ஞாயிற்றுக்கிழமை வருவான், ஜோம் பண்ணிட்டு போவான். கிறிஸ்தவனா வருவான், ஞாயிற்றுக்கிழமை ஜோம் பண்ணிட்டு போவான். கிறிஸ்தவனா ஞாயிற்றுக்கிழமை கையில ஒரு டிராக்ஸை கொண்டு வருவான், கொடுத்துட்டு போவான். இயேசு நேது இப்படி அது ஒரு பாரம்பரியமாவே ஆயிட்டு. ஆனா இயேசு சொன்ன கட்டளை பாருங்க. ஐயா, நீ பரிசுத்த ஆவியின் உன்னதத்தின் வல்லமையினால் தரிக்கப்படும் வரை நீ இருக்கிற இடத்தை விட்டு நவலாத. நீ நிரப்பப்பட்டதுக்கு அப்புறம் போ, இயேசு உன்னை குணமாக்குறார் அப்படின்னு சொன்னாலே அங்க ஹீலிங் நடக்கும். அந்த ஆளை மறுநாள் தூக்கிட்டு வந்துருவீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பெட்டிக்குள்ள இருக்கிற ஆள் வெளியே வந்துரும், குழியில இருக்கிற ஆள் கூட வெளியே வந்துரும். ஆனா இயேசு அதைத்தான் விரும்புறாரு. உன்னுடைய திறமையினாலேயோ உன்னுடைய பேச்சு டேலண்ட்னாலேயோ ஊழியத்தை கவர் அப்படி ஊழியம் தேவையில்லை. பில்லிகிராம்லாம் எப்படி அழுதுருக்காரு தெரியுமா? உலகத்துல நம்பர் 1 ஊழியக்காரரா இருந்திருக்கிறார் பில்லிகிராம். ஆனா அவருக்கு அந்த வெளிப்பாடு இருந்ததோ என்னமோ தெரியல. ஃபுட்பால் கிரவுண்ட்ல முழங்காலே நின்னுட்டு சுத்தி இருக்கிறார். ஆண்டவரே, ஒண்ணு என்ன ஆவினால் என்னை அபிஷேகம், இல்லைன்னா இந்த உலகத்தை விட்டு என்ன செஞ்சு என்னை எடுத்து உங்களுடைய ஆவியின் வல்லமை இல்லாம நான் டூப்பா ஊழியம் செய்யறதை விட, இயேசுடைய நாமத்தை நான் மறுதளிக்கிறதை விட, நான் ஜனங்களை ஏமாத்தி தான் ஊழியம் பண்ணணும். அப்படி ஒரு ஊழியம் செய்யறதை விட என்ன உலகத்தை விட்டு எடுத்துருங்க. நான் பரலோகத்துக்காக வந்து சேர்ந்துடுறேன். என்ன ஊழியத்துல பயன்படுத்தினா உங்க ஆவினால என்ன செய்யுங்க? அதனாலதான் பில்லிகிராம ஆண்டு அப்படி பயன்படுத்தி இருக்கிறார். அவருடைய சுவிசேஷ பிரசங்கத்தை பார்த்து பாலியங்கிச்சோவே மிரண்டிருக்காரு. பாலியங்கிச்சோவே கேட்டிருக்காரு, என்ன பில்லிகிராம மாதிரி மாத்துங்க, என்ன பில்லிகிராம மாதிரி மாத்துங்க. அந்த அளவுக்கு தேவன் சாதாரண ஒரு சுவிசேஷ ஊழியத்துலதான் அவர் செஞ்சிருக்கிறார். அப்ப அதுக்கு அடித்தளம் என்ன? அவருடைய ஏக்கம் எல்லாம் என்ன அபிஷேகம் அப்படின்னு அந்த ஃபுட்பால் கிரவுண்ட்ல வெயிலுக்குள்ள முழங்காலே சுத்தி வந்திருக்கிறான். என்ன நிரப்புங்க, இல்லைன்னா இந்த உலகத்தை விட்டு எடுத்துருங்க. நான் உங்களுடைய ஆவின் வல்லமை இல்லாம சும்மா ஊழியம் செய்யறது எனக்கு வேண்டாம். அதனாலதான் ஆண்டவர் நிரப்பி, ஆவியானவரே,
உந்தன் வல்லமையை ஊற்றுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, உந்தன் அபிஷேகத்தால் நிரப்புமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, உந்தன் வல்லமையை ஊற்றுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, உந்தன் அபிஷேகத்தால் நிரப்புமையா. உந்தன் அபிஷேகத்தால் நிரப்புமையா. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல மரியாள் வயிற்றில் வெளியே வந்து குழந்தையா இருக்கும்போது அவர் யாரு? இயேசு யாரு? சொல்லுங்க, இயேசு யாரு? மனிதனா தேவனா? மனிதனா பிறந்தாரு, ஆனா யாரு? தேவன். கை தட்டுவோம். தேவன், தேவன். அல்லேலூயா. அவர் குழந்தை பருவத்திலும் தேவன், வாலிப பருவத்திலும் தேவன் தான். ஆனா அவர் எவ்வளவுதான் தேவனா இருந்தாலும், தேவனாக இருக்கிறாரு, இருந்தாலும் அவர் நமக்கு ஒரு முன்மாதிரி எப்படி வச்சார் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவராலே நடத்தப்பட்டார். ஆவியில நிரப்பப்படாம அவர் எதையுமே செய்யல. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய பணி அவர் செய்யல. அவர் தேவனா இருந்துமே அந்த ஆவியானவருடைய வல்லமை வரும்போதுதான் அவருக்கு ஊழியமே ஸ்டார்ட் ஆகுது. அவர் புரிஞ்சுட்டாரு, பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு தான் பிதாவுடைய வேலை என்ன முடியும், செய்ய முடியும். அவர் தேவன், இதான் அனுப்பியிருக்கிறாரு. ஆனாலும் மனிதனுக்கு ஒரு முன்மாதிரி வைத்த பிறகு அந்த இயேசு எப்படி அற்புத அடையாள ஊழியத்தை செஞ்சாரு, அதுவரை என்ன செஞ்சாரு? ஜபத்துல காத்திருந்தாரு. அந்த பரிசுத்தாவியுடைய வல்லமை பெற்ற பிறகு ஊழியம் தானா அற்புத அடையாள ஊழியம் நடக்கும். அவர் புரிஞ்சுக்கிட்டாரு, ஆவியானவர் இல்லாம இந்த உலகத்துல பிதாவுக்கு சாட்சியா அனுப்ப முடியாது வாழ. அதே மாதிரிதான் நம்மளும் சொல்லணும், பரிசுத்த ஆவியானவரே நீங்க இல்லாம இயேசுவுக்கு சாட்சியாய் என்ன வாழ முடியாது, என்னால வாழ முடியாது. ஆவியானவரே, ஆவியானவரே, உந்தன் வல்லமை ஊற்றுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, உந்தன் அபிஷேகத்தால் நிரப்புமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, உந்தன் வல்லமையை ஊற்றுமையா. உந்தன் அபிஷேகத்தால் நிரப்புமையா. ஏன் உங்களை அறிக்கை பண்ண வைக்கிறேன்? அந்த அறிக்கையை உங்களை மாத்தினாலும் மாத்திடும். ஆனா உங்களுக்கு அந்த ஏக்கம் வரணும். இயேசு தேவனா இருந்துமே ஆவியானவர் இல்லாம அவர் ஊழியம் செய்யல. அவரே ஆவியானவர் இல்லாம ஊழியம் செய்யாம வாழ்ந்திருக்கிறார்னா நீங்க உங்க திறமையினால வாழ முடியுமா? ஊழியங்கிறது விளையாட்டு காரியம் கிடையாது, எமோஷன்ல வாழ்றது கிடையாது. அது ஆவினால் நடத்தப்படுற வாழ்க்கை தான் ஊழியம். கைத்தட்டும், அதுதான் ஊழியம். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர். அதனாலதான் சொல்றாரு, உன்னதத்தின் வல்லமை தரி எருசலேமை விட்டு நவலாதா, காத்திரு, காத்திரு. அப்ப பரிசுத்த ஆவியானவர் எவ்வளவு முக்கியம் பாருங்க. தூதர்களே இயேசுவை மகிமைப்படுத்துறாங்க தேவன் என்று. லூக்கா 2ஆம் அதிகாரம் எடுத்து வாசித்து பாருங்க. லூக்கா 2:11, 14 இந்த வசனங்கள்லாம் வாசித்து பாருங்க. லூக்கா 2:11. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர், இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி, பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தியிருக்க காண்பீர்கள். அவர் யார் என்று வேதம் சொல்லுது. தேவதூதர்கள் என்ன சொல்றாங்க? அது யாரா? கிறிஸ்து என்னும் இரட்சகர். இரட்சகர், உலகத்தை ரட்சிக்கிற தேவன்.
மகிமைப்படுத்துறாரு. தூதர்கள் 14 வாசித்து பாருங்க. உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் உன்னத பரலோகத்தில் இருக்கிற பிதாவுக்கு மகிமையும், பூமியிலே சமாதானமும் பூமியில் இருக்கிற எல்லா மனிதனுக்கும் சமாதானத்தை கொடுக்கிறவர். மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். இந்த பூமியில இருக்கிற எல்லா மனிதர்கள் மேல அன்பு காட்டுற ஒரு தெய்வம் யாருன்னா இயேசு என்று சொல்லி தூதர்களே அவர் கடவுள், கடவுள், இயேசு கடவுள் என்று மகிமைப்படுத்துறாங்க. ஆனா அந்த கடவுளாகிய இயேசுவே பரிசுத்த ஆவியானவர் இல்லாம ஒண்ணுமே செய்யலையா? நல்லா யோசிச்சு பாருங்க, ஆவியானவர் எவ்வளவு முக்கியம். அவர் தேவன். அவராலதான் உன்னதத்துல பிதாவுக்கு மகிமை, இந்த பூமியில சமாதானம், ரட்சிப்பு வருது, மீட்பு வருது, மனிதர்களுக்கு சமாதானத்தை கொண்டு வராரு. கடைசி என்ன சொல்றாரு? பூமியிலே சமாதானம் பிரியமும். அவருடைய அன்பை நமக்கு வெளிப்பட போய் தான் இப்ப நம்ம ரட்சிக்கப்பட்டு சேர்ல உட்கார்ந்து இருக்கோம். இயேசு அன்பை காட்டலைன்னா அவ்வளவு பேரும் நரகத்துக்கு தான் போகணும். அவ்வளவு பெரிய வல்லமை உள்ளவரு. என் பிதா சொல்லிட்டாரியா, என் பிதா சொல்லிட்டாரியா, நான் பிதா சொல்லிட்டாரியா அப்படின்னு இயேசு ஊழியத்துக்கு அங்க எங்க போய் அப்படி செய்யல. அவரே பரிசுத்த ஆவி வல்லமை பெறுவர வெயிட்டிங்ல இருக்கார் பாரு. அப்ப ஆவியானவர் எவ்வளவு முக்கியம், கைத்தட்டும், எவ்வளவு ரொம்ப 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 முக்கியம். ஆவியானவரே, ஆவியானவரே, உந்தன் வல்லமையை ஊற்றுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, உந்தன் அபிஷேகத்தால் நிரப்புமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, உந்தன் வல்லமையை ஊற்றுமையா, உந்தன் வல்லமையை ஊற்றுமையா. மத்தேயு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் இயேசு ஞானஸ்தானம் எடுக்கிறார் பாருங்க. மத்தேயு 3:16-17 எடுத்து வாசித்து பாருங்க. இயேசு ஞானஸ்தானம் பெற்று இயேசு ஞானஸ்தானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. அப்பதான் அபிஷேகமே இயேசு மேல வருது பாருங்க. வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவியானவர் போல இறங்கி, தேவ ஆவியானவர் பிராவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். தம்மேல் வருகிறதை கண்டார். அன்றியும் அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது. இங்கதான் ஆவியானவர், இயேசு ஆவியானவரால் தரிக்கப்படுறார். ஆவியானவர் இயேசு மேல வந்து அமர்றார். அடுத்த வசனத்துல என்ன செஞ்சு மத்தேயு 4ல இயேசு பிசாசினால் ஊழியம் ஸ்டார்ட் ஆயிட்டு பாருங்க. ஊழியம் தானா ஸ்டார்ட் ஆகுது. ஆவியானவர் ஃபர்ஸ்ட் ஊழியமே பிசாசை மீட் பண்றதுக்கு தான் தூக்கிட்டு போறாரு. ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு என்ன செஞ்சாரு? கொண்டு போகப்பட்டார். ஊழியம். இயேசுதான் நமக்கு முன்மாதிரி. இனிமே நம்ம எழுப்புதலை பார்க்கணும், ஒரு பெரிய அற்புத அறுவடையை பார்க்கணும் அப்படின்னா இயேசுவுக்கே ஆவியானவர், அவர் தேவனா இருந்தாரியா, தேவன் சொல்லியே பிதா அனுப்பி வச்சிருக்கிறாரியா. அப்படி இருந்துமே அவர் ஆவியானவர் மேல வர வெயிட்டிங்ல இருந்திருக்காரு. அப்ப அவருக்கே ஆவியானவர் ரொம்ப முக்கியம்னா எனக்கு எவ்வளவு முக்கியம். ஆவியானவர் இல்லாம என்னால ஒண்ணுமே செய்ய முடியாது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு போகும்போது கடைசியா சொல்லிட்டு போன வார்த்தை என்ன தெரியுமா? அப்போஸ்தலர் 1:8 எடுத்து வாசிப்பார். அப்போஸ்தலர் 1:8. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து, அப்பதான் சாத்தானை எதுக்கிற பலனை பெறுவோமா? ஊழியம் செய்யும் போதோ, பிசாசை துரத்தும் போதோ, வியாதியஸ்தரை சுகமாக்கும் போதோ, அதை எதிர்த்து எதிர்நீச்சல் போடக்கூடிய ஒரு குடும்ப பிரச்சனையோ, எந்த சோதனை வந்தாலும் அதை எதிர்நீச்சு போட்டு அதை ஜெயிக்கக்கூடிய பலத்தை நீ பெறுவ. நீ உன்னதத்தின் பலனை நினைச்சுவ. பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். எனக்கு எப்படி இருப்பீங்க? சாட்சிகளாய் இருப்பீர்கள். சாட்சி கொடுப்பீர்கள் என்று சொல்லல.
சாட்சிகளாய் சாட்சிகளாய் இருப்பீர்கள். இருப்பீர்கள். இது இயேசு போகும்போது அவர் சொன்ன அந்த வார்த்தை, பரிசுத்தா நான் போயிட்டேன்யா மேல, நான் போயிட்டேன், நான் இருக்கும்போது உங்களை காப்பாத்திட்டு வந்தேன், இப்ப நான் மேல போயிட்டேன், பிதாவின் வலது பட்சத்துல உட்கார்ந்தாச்சு, இப்ப நீ இந்த பூமியை ஜெயிக்கணும், பூமியில எங்கிட்டு திரும்பினாலும் பிசாஸ்தாயா, நீ எந்த வேலைக்கு போனாலும் ஒரு வில்ல வருவான், நீ எங்க போனாலும் ஒரு வில்ல இருப்பான், எந்த எந்த காரியத்துல போனாலுமே சத்துரு விரட்டிட்டு தான் வரும். சத்துரு இல்லாத ஒரு இடம் வேணும்னா அது பரலோகம் தான். எங்க போனாலும் பிசாசு விரட்டிட்டு வருவான். அப்ப இந்த உலகத்துல நீ எங்க இருந்தாலும் ஜெயம் எடுக்க பழகணும். சிங்க கெபிக்குள்ள இருந்தாலும் நீ ஜெயம் எடுக்க பழகணும். நீ நெருப்புக்குள்ள இருந்தாலும் ஜெயம் எடுக்க பழகணும். அக்னிக்குள்ள இருந்தாலும் நீ ஜெயம் எடுக்க பழகணும். அது எப்படி நீ ஜெயிக்க முடியும்? உனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வரும்போது அந்த எதிராய் வருகிற சத்துருவை எதுக்க அந்த பலனே பரிசுத்த ஆவியானவர் தான். கைத்தட்டும். பரிசுத்த ஆவியானவர் தான். ஹல்லேலூயா. யூதா, சமேரியா, எருசலேம், பூமியின் கடைசி முனை வரை எங்க போனாலும் ஆவியானவர் உன் கூட வருவார். நீ எந்த இடத்துல பிரசங்கம் பண்ணாலும் சரி, எந்த இடத்துல பிசாச துரத்த போனாலும் சரி, எனக்கு நீ சாட்சிகளா இருக்கிற இயேசு சொன்ன கட்டளை. இயேசு சொன்ன கட்டளை. நீ அப்படி கொஞ்சம் கொஞ்சமா நீங்க போயிட்டு இந்த சண்டே ஆராதனையில நான் முன்னக்கூடியே பாஸ்டர் வர்றதுக்கு முன்னாடியே நான் அந்நிய பாஸ்டர் பேசி ஆவியானவர் நிரப்பப்பட்டு அந்நிய அப்படியே நீங்க ட்ரைனிங் எடுத்து பாருங்களேன். இயேசு அந்த ஆவியானுடைய நிரப்புதலுக்கே காத்துங்க. அப்படி நிரப்பப்பட்டு அந்நிய பாஷை பேசு அப்படியே நீங்க செஞ்சு பாருங்க. உங்களுடைய வளர்ச்சி உங்களுக்கு வித்தியாசமா தெரியும். உங்களுக்குள்ள ஒரு மாற்றங்கள் தெரியும். நீங்க பேசும்போது அவங்க சுகம் அடைவாங்க. நீங்க வாயால சொல்லும் போது தீர்க்கரசனம் கடந்து போகும். நிறைய மூல அறிவுல, அடுக்கு மொழியில, ஸ்டைல்ல நிறைய நீ சொல்லலாம், அழகழகா பாடலாம். ஆரம்ப நாட்கள்ல ஒருத்தர் எனக்கு தாரே வாங்கி கொடுத்தவர், அவரு பாட்டு படிக்கிறதுல நல்ல ராகம் உள்ளன்னு சொல்லுவாரு. எனக்கு நல்ல ராகம் வரும் பாஸ்டர் சார். நான் அப்ப அவர்கிட்ட என்ன கண்டிதம் பண்ணுங்க, ராகம் வர்றதுனாலதான் பாட்டு படிக்கன்னு நினைக்காதீங்க. ராகம் அழகா இருக்குனால உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாரா? உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாரா? நீ ஆவியானவரால நான் அபிஷேகம் பெற்றுட்டேன், நல்லா அந்நிய பாஷை பேசுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் உங்களை முன்னுக்கு விடுறேன், நீங்க பாடுங்க. அந்த பாடல் மூலியமா ஒரு வார்த்தையாவது ஜனங்களை போய் தொடும். அந்த பாடல்ல ஒரு வார்த்தை தொட்டாலே அவங்களுக்கு அற்புதம் நடக்கும். இல்லைன்னா நீங்க அழகா பாடுவீங்க, ரொம்ப உருக்கமா பாடுவீங்க, ஆனா அவங்களுடைய இருதயத்தை போய் தொடாது. ஆனா நீங்க பரிசுத்த ஆவியானுடைய நிரப்புதலோடு, ஆனா கடைசியில் அவர் அதை கீழ்ப்படிஞ்சாரு. சரி பார்த்தா நான் அபிஷேகம் பெற்றதுக்கு அப்புறமே இது பண்றேன். அதான் உண்மை. அதுதான் உண்மை. இதான் பாக்குறது உன்னுடைய திறமையினால போற வார்த்தை அல்ல. பவுல் சொன்ன மாதிரி என்னுடைய வாயிலிருந்து புறப்பட பரிசுத்த ஆவியானுடைய முழு நலத்தோடு நிச்சயத்தோடு கடந்து போகிறது. இன்னொரு ஒருத்தருடைய பிரசங்கத்தையே நீங்க பண்ணலாம், அதை பாஸ்டர் பிரசங்கத்தை நீங்க சொல்லலாம், அது தவறல்ல. ஆனா உன்னுடைய வாயிலிருந்து அந்த பிரசங்கம் போகுதுன்னா அதுக்கு நீ என்ன செய்யணும்? நிரப்பப்படணும், காத்திருக்கணும். ஆவியானவரே என்ன நிரப்பும் 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 நிரப்பும்னு நீ அப்படி தனிப்பட்ட முறையில நீ அப்படி செஞ்சு பாருங்க. சில போராட்டங்களை நீ சந்திக்க வேண்டியது வரும். ஒரு ஊழியம் செய்யற ஒரு சிவஞானபுரத்துல ஊழியம் செய்யும் பொழுது அப்ப அந்த நாட்கள்ல ஊழியம் செய்யற அவங்க குடும்பத்துல ஒரே பிரச்சனை. கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, தாய் பிள்ளைக்குள்ள பிரச்சனை, பிள்ளைக்குள்ள நான் இருக்க மாட்டாங்க, அந்த நான் இருக்க மாட்டாங்க, எங்க அப்பா ஒரே பிரச்சனையா இருந்துச்சு. என்னடா இப்படி ஊழியம் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் என் பிதாவான கணவன் ஒரே பிரச்சனையா இருக்கு. ஒரு முறை எனக்கு சொப்பனத்துல ஆண்டவர் காட்டினாரு. அந்த ஊர்ல இருக்கிற அந்த கோயில்ல ஒரு வாரம் அப்படி இருக்கிற மாதிரி அந்த காட்சி எனக்கு காட்டி ஒவ்வொரு வீடுகள்லையும் அந்த ஆவிகளுடைய தாக்கம் இருக்கிறத எனக்கு ஆண்டவர் காட்டினார் சொப்பனத்துல. இந்த ஆவிகளுடைய போராட்டம் நம்பா அவங்க குடும்பத்தை இப்படி பிரச்சனை பண்ணுது,
முதல்ல நீ போய் அதை விடுதலை செய்யணும். உடனே நான் வீட்டுக்கு போனேன். நீ பிரசங்கம் அங்க போகும்போது நீ எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ற, நல்லா நிரப்பப்பட்டியா, நீ ஜபத்தை விலைக்கிறே செலுத்தியா, நீ அப்படி நீ பண்ணிட்டு போ, சும்மா வெளியே போவாத அப்படின்னு சொன்னோன்னா கீழ்ப்படிஞ்சு நான் அவன் புறப்படுற 1 மணி நேரத்துக்கு முன்னாடி எங்க வீட்டுல போய் பார்த்தேன். ஜெபம் பண்றாப்லையா, நிரப்பப்படுறாப்லையா. அதுக்கப்புறம் அவனுடைய குடும்பத்துல விடுதலை ஆண்டவர் கொடுத்து இன்னைக்கு ஊழியத்துல அவனை வல்லமே ஆண்டு பயன்படுத்திட்டு. ஏன் சொல்றான்னா, ஆரம்பமே நீ அந்த அனுபவத்துல நீ வளர்க்கணும். ஊழியங்கிறது ஏதோ சும்மா நம்ம 4 வார்த்தை பேசிட்டா ஊழியம் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. அதுக்கு ஒரு விலைக்கரை செலுத்தணும். அதுக்கு ஒரு விலைக்கரை செலுத்தணும். அந்த எதிர்நீச்சல் நீ போடணும். ஏன்னா ஊழியம் செய்யறவன் போர் முனையில நிக்கிறான். போர் முனையில நிற்கும் பொழுது அந்த பரிசுத்த ஆவியானவர் பெறும் பொழுது நீ புது பலன் அடைவாய். சாத்தானை எதிர்க்கிற பலம் கிரேக்க வார்த்தையில டுனாமிஸ். டுனாமிஸ் என்றால் வெடி மருந்து. சாத்தானுடைய கோட்டையை தூள் தூளா நொறுக்கக்கூடிய ஒரு வல்லமை. ஒரு ஊழியக்காரனுக்கு எங்கிட்டு கூடிதான் பிரச்சனை வரும் தெரியாது. மனைவி மூலியமா வந்துடும், கணவன் மூலியமா வந்துடும், பிள்ளைகள் மூலியமா வந்துடும். யார் மூலியமா? அது பிள்ளைகள் மூலியமா வந்துட்டா பாஸ்டர். எத்தனை பாஸ்டர்மார் உயிரை விட்டுருக்காங்க தெரியுமா? ஒரு பாஸ்டர் பிள்ளைகளுடைய இதனால அவர் ஊழியத்திலே கவலைப்பட்டு அட்டாக்ல இறந்து. அந்த கவலையில மனைவி ஊழியம் செஞ்சாங்க. அவங்க பிள்ளைகளால கவலைப்பட்டு அவங்க பிள்ளைகள் மதுபானத்துக்கு அடிமையாய் அதுல இருந்து வெளியே வர முடியாம அந்த கவலையில காப்பாங்க. என்ன அவர் பிரசங்கம் பண்றாரு, அவர் பிள்ளை எப்படி இருக்கு, இதுவே அவருக்கு மன விரக்தியாகி சோர்ந்து போய் என்னது ஊழியம் செஞ்சிடலாம், பாட்டு படிச்சிடலாம், பிரசங்கம் பண்ணிடலாம். அதனால வர்ற எதிர்நீச்சல நொறுக்கி தள்ளணுமே டுனாமிஸ், அந்த வல்லமை. அதான் இயேசு சொல்லிட்டு போயிருக்காரு, எப்ப பரிசுத்த ஆவி வரும்போது நீ பலனடைவாய். சாத்தானை சுக்குநூறா நீ நொறுக்கணும். நீ எப்படி ஆண்டவர்கிட்ட உறவாடணும்? ஆவியானவரே, இயேசுக்கு உதவி செஞ்சீங்களே, ஆவியானவரே எனக்கு உதவி செய்யுங்க, எனக்குள்ள கிருபையா தங்குங்க, என் ஆவி ஆத்மா சரியத்தை ஆளுகை செய்யுங்க, என் சிந்தையை ஆளுகை செய்யுங்க, என் உணர்ச்சியை ஆளுகை செய்யுங்க, என்ன மூடுங்க, என்ன வல்லமையா நிரப்புங்க. அவரு நிரப்பிட்டார் வச்சுக்கலாம். அடுத்து பைபிள்ல இருக்கிற வார்த்தையை தான் எடுத்து கொடுப்பார். எனக்கு விரோதமாய் ஆயுதங்கள் வாய்க்காமலே போகும். ஓ, எனக்கு விரோதமாய் ஆயுதங்கள் வாய்க்காமலே போகும். ஒரு வழியாய் புறப்படுவான், ஒரு வழியாய் புறப்படுவான். எதிரிட்டு ஓடுவான் 7 வழியாய், எதிரிட்டு ஓடுவான் 7 வழியாய். பிரியமானவனே, என் ஆத்துமா வாழ்வது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பேனே. நான் சுகமாயிருப்பேனே, நான் சுகமாயிருப்பேனே. அப்பதான் நானே கண்டுபிடிச்சேன். நம்ம சும்மா நினைச்சா பைக் எடுக்கும், சிவஞானபுரம் போறோம், அங்க போறோம், தாய்புரம் போறோம், அங்க போறோம். அங்க இருக்கிற வானமண்டலத்தின் பொல்லாத ஆவி, அந்த ஏரியாவை ஆட்கொண்டு இருக்கிற அந்த ஆவி, நம்ம உள்ள போயிட்டு வெளியே வர்றோம்னா அத்தனை ஆவியை நொறுக்கக்கூடிய பவரோடு போனாதான் நம்ம பவரோட வர முடியும். இல்லைன்னா உள்ள போயிட்டு நீ நல்லா இருந்த மட்டும் இருக்கும், மண்டையை சுத்தி பிரச்சனையா தான் இருக்கும். விக்கிரம் நிறைந்த இடங்களிலே கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு போகும்பொழுது அந்த வல்லமை வேணும். இயேசு சொன்னார், டுனாமிஸ், இந்த வல்லமை நீ பெற்று. சரி, இப்ப கேட்கலாம், பரிசுத்த ஆவியானுடைய வல்லமைனா என்ன? அந்த வல்லமை எந்த இருக்குங்கிறதுக்கு அடையாளம் என்ன? இதை நிறைய பேர் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆவியானவர் இருக்கிறதே ஒரு வல்லமை தானே, அது பிரசன்னம், அது ஒரு பிரசன்னம். வல்லமை என்கிறது நான் சொல்லுவேன், அப்போஸ்தலர் 2:4 எடுத்து வாசிப்பாங்க. அப்போஸ்தலர் 2:4. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு, ஆவியானவர் தங்களுக்கு தந்தரல வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். ஆவியானவர் நிரப்பினார். அந்த நிரப்பின அந்த வல்லமையா அக்கினியா நமக்கு எப்படி வெளிப்படுது? அந்நிய பாஷை.
நாங்க அபிஷேகம் பெற்றுட்டோம், நாங்க அபிஷேகம் பெற்றுட்டோம். ஆனா அந்நிய பாஷை மட்டும்தான். அந்நிய பாஷை பேசினாதான் அபிஷேகமா? அந்நிய பாஷை பேசட்டா அபிஷேகம் கிடையாதா? ஆவியானவர் பிரசன்னமா உன்னை டச் பண்ணிருக்கலாம். ஆனா பரிசுத்த ஆவியானவர் உன்னை ஆளுகை செய்து ஊழியத்துக்கு உன்னை வல்லமைப்படுத்தி உன்னை சாட்சியாய் வாழ வல்லமை போட்டு உன் குடும்ப பிரச்சனை, உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, உன்னுடைய ஆசுவாத்தை தடுக்கிற சத்துருவை நொறுக்கி நீ அற்புதத்தை பெறணும்னா அந்த டுனாமிஸ், நீ ஆவியானவரால எவ்வளவு நிரப்பப்பட்டு அந்நிய பாஷை பேசுற, அதுக்கு எவ்வளவு விளக்கறையை நீ செலுத்துற, அந்த அந்நிய பாஷையுடைய மேன்மை உனக்கு தெரிஞ்சிருக்கா? சீமோன் பேதுரு 3 தடவை மறுதளித்தவன் தான். 1 மணி நேரம் கூட ஜெபம் பண்ணாம இருந்தவன் தான். தூங்கு முஞ்சாதான் இருந்தான். ஆனா மேல் வீட்டறையில அந்நிய பாஷையின் அனுபவம் கிடைச்சதுக்கு அப்புறம் அவன் எப்படி வாழ்ந்தான்? அவன் எப்படி ஜெபம் பண்ணான்? அவன் எப்படி இரத்த சாட்சியா வாழ்ந்தான்? இயேசுவுக்காக உயிரையே கொடுத்தானே. உன்னால கொடுக்க முடியுமா? உன்னால காலையில எந்திரிச்சு 1 மணி நேரம் ஜெபம் பண்றதுக்கே கஷ்டமா இருக்க. உன்னால இயேசுவுக்கா நீ உயிரை கொடுக்க முடியுமா? ஆனா பரிசுத்த ஆவியானவர் இருந்தால், அந்த டுனாமிஸ் உனக்குள்ள இருந்தால், அந்த சீசருடைய வாழ்க்கை மாறும் பாருங்க. அவர் எல்லோரும் ஒருமனப்பட்டு அவங்க பரிசுத்த ஆவியில நிரப்பப்பட்டு வெவ்வேறு பாஷைகளை பேச நினைச்சாங்களாம். தொடங்கினார்கள். அது ஒரு வரம், வல்லமை வரம், கிருபையின் வரங்கள் அவருடைய அழைத்த அழைப்பு மாறாது. சிலருக்கு அந்த பிரசனம் ஆவியான வந்து தங்கியிருக்கலாம். ஆனா நீ விரும்புற வண்ணமா அந்த பிரசனத்தோடு அந்த வல்லமை வெளிப்படும். நீ விரும்பணும். நான் பெற்றது அப்படிதான். அது மாதிரி நான் மற்றவங்களை வழி நடத்தி இருக்கிறவங்களையும் ஆவியானவர் இன்னைக்கு வருவாரு, இன்னும் ஒரு மாசம் கழிச்சு அந்நிய பாஷை வருங்க. இதுவரை நான் யாரையுமே அப்படி நடத்துறது கிடையாது. பரிசுத்த ஆவியானவர் உன்னை நிரப்புறதுக்கு அடையாளமே, இங்க அடையாளமே அந்நிய பாஷை தான். கை தட்டுமா? அடையாளமே அந்நிய பாஷை தான். அப்ப நான் சாத்தான எதுக்குற பவர் என்கிட்ட இருக்கியா? என் குடும்பத்தின் ஆசுவாத்தை தடுக்கிற அந்த சத்துருவை நொறுக்கிற பவர் எனக்குள்ள இருக்கியா அப்படின்னு சொல்றேன்னா, எவ்வளவு நேரம் நீ அந்நிய பாஷை பேசுற? நீ எவ்வளவு நேரம் அந்நிய பாஷை பேசுற? அந்த பவர் உனக்குள்ள இருக்குன்னு அடிச்சு நொறுக்கி தள்ளு. அற்புதம் அரை புரண்டு ஓடி வரும். உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிறம். அந்த வசனத்தை படிக்கும்போது பாத்தீங்கன்னா, இந்த அனுபவத்துக்கு அப்புறம் சீசருடைய வாழ்க்கையை பாருங்க, எங்கேயாவது கோளாறு இருந்துச்சா பாருங்க, கிடையாது. அதுக்கு அப்புறம் ஒரே மிராக்கலா தான் இருந்திருக்கு. அப்ப அந்த அக்கினி அனுபவம் எப்படி மாறி இருக்கு பாருங்க. நீங்க புரிஞ்சிட்டீங்க வச்சுக்கிறீங்களா? ஓ, நாளைக்கு ஒரு 1/4 மணி நேரம் அந்நிய பாஷை, அடுத்து ஒரு 1/2 மணி நேரம் அந்நிய பாஷை, நீ அப்படியே கூட்டிட்டீங்க, நீங்க எல்லாம் வேற ஆளா மாறிடுவீங்க. கை தொட்டு வேற ஆளா மாறிடுவீங்க. ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 8:4 பாத்தீங்கன்னா, சமேரியா பட்டணத்துல பிலிப்பு அற்புத அடையாள ஊழியங்களை செய்யறான். அப்போஸ்தலர் 8:4. சிதறி போனவர்கள் எங்கும் தெரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். அப்பொழுது பிலிப்பென்பவன் சமாரியாவின் ஒரு பட்டணத்திற்கு போய் அங்குள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான். பிலிப்பு செய்த அதிசயங்களை, வார்த்தையை கொடுக்கும் பொழுது, பிரசங்கம் பண்ணும் பொழுதே மிராக்கிள் நடக்கு பாருங்க. அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். ஜனங்களுக்கு எல்லாம் இப்பெல்லாம் வந்து என்னன்னா, ஏதாவது ஒரு கைகால் வளரணும். விக்கல் சொத்து இன்னொரு சாட்சின்னு சொன்னாங்க. 2 பேரு 2 கால் இல்லாம வந்திருக்காங்க ஜெபம் பண்றதுக்கு. ஜெபம் பண்ணிட்டு சொன்னாராம், கடையில போய் ஷூ வாங்கி மாட்டுனாராம். விசுவாசத்தோடு போயிருக்க, அங்க கால் வளர்ந்துட்டு பாருங்க. எவ்வளவு அசால்ட், எந்த அளவுக்கு ஆவியானவர் அவரை பயன்படுத்தி இருக்கிறார். அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்? இயேசுவே ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுவான். இந்த கடைசி காலத்துல அப்படின்னாதான் ஊழியம் செய்ய முடியும். வெறும் நோட்ஸ் எடுத்து பண்ண முடியாது. ஆவியானவர் அற்புதங்களால நிறைச்சு சமேரியா விக்கிர நிறைந்த பட்டணத்துல பிலிப்பு அந்த மேல் வீட்டாரின் அனுபவம் இருந்தனாலதான்
வார்த்தையை கொடுக்கிறோம், அங்க அற்புதத்தை ஆவியான செஞ்சு காட்டுறாரு. கை தட்டுவோம். செஞ்சு காட்டுறாரு. அல்லேலூயா. ஹalleluya. அதே வசனத்துல 8:14 இருந்து 17 வரை வாசிச்சு பாருங்க. சமாரியர் வேத வசனத்தை ஏற்றுக்கொண்டதை சமாரியர் வேத வசனத்தை ஏற்றுக்கொண்டதை எருசலேமில் உள்ள அப்போஸ்தலர்கள் கேள்விப்பட்டு எருசலேமில் உள்ள அப்போஸ்தலர்கள் கேள்விப்பட்டு பேதுருவையும் யோவானையும் அவர்களிடத்திற்கு அனுப்பினார்கள். பேதுரு, யோவான் மூத்த அப்போஸ்தலரை அனுப்புறாங்க. இவர்கள் வந்தபோது அவர்களில் ஒருவனும் பரிசுத்த ஆவியை பெறாமல் வந்தவுடனே என்ன கேட்காங்க? பரிசுத்த ஆவியை பெறாமல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்தானத்தை மாத்திரம் பெற்றிருக்கிறவர்களாக கண்டு ஞானஸ்தானம் பெற்றுட்டாங்க. ஆனா உள்ள என்ன இல்ல, நெருப்பு இல்ல, அக்கினி இல்ல. அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படி அவர்களுக்காக ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள். பெற்று அல்லேலூயா. அப்ப என்னன்னா, ஆவியானவர் இல்லாம அற்புதம் என்ன செய்யாது, உன் வாழ்க்கையில அற்புதம் நடக்காது அப்படிங்கறத அப்போஸ்தலர்கள் முக்கிய வலியுறுத்துறாங்க. ஏன்னா அவங்க வாழ்க்கை அதனாலதான் மாறி இருக்கு. ஒருத்தர் அற்புதத்தை அனுபவிக்கணும், சுவைக்கணும்னு ஆசைப்படுறவன், அவியானவரே என்ன நிரப்புங்க, என்ன நடத்துங்க, என்ன வார்த்தையை சொல்லித்தாங்க அப்படின்னு எந்த அளவுக்கு அவன் முக்கியம் படுத்துறானோ, அவன் கண்டிப்பா அந்த கடைசி கால அற்புத ஊழியத்துல அவனை ஒரு பங்காளரா ஆண்டவர் மாத்திடுவார். கை தட்டும். பங்காளரா மாத்திடுவாரு. அல்லேலூயா. வேதம் சொல்லுது, நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒளிந்து போகும். நீ பரிசுத்த ஆவியில நிறைவான வரும்போது வாழ்க்கையில இருக்கிற குறைகள் எல்லாம் ஒழிஞ்சு, அப்போ உன்னுடைய அந்நிய பாஷையில பேசுறவனுடைய பேச்சுகள் கொஞ்சம் டிஃபரெண்டா மாறும். நீங்க அந்த அந்நிய பாஷையை கூட்டி பாருங்க, உங்களுடைய பிரசங்கம் கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகிட்டே வரும். முன்னாடி எல்லாம் தாங்க செய்யுங்க. நீங்க அந்நிய பாஷை பேச பாருங்க. இயேசுவின் நாமத்தில் விலகு, இயேசுவின் நாமத்தில் மாறிப்போ. இந்த ரப்பர் இழுத்த மாதிரி அந்த ஜபத்தை அப்படியே மிட்டாய் இழுப்பாங்கல்ல, அந்த இழுவெல்லாம் வராது. இயேசுவின் நாமத்தில் கையாண்டு பிசாசு நொறுக்கிற இயேசுவின் நாமத்தில். ஒரு பதட்டு நீதிமான் சிங்கத்தை போல தைரியமா இருக்கிறான். அபிஷேகம் இருந்தாலே அந்த தைரியம் உனக்கு கொடுக்கும். அபிஷேகம் இருந்தாலே இந்த பெண்ணிக்கு எல்லாம் பாருங்க, அப்படி மைக்க பிடிச்சிட்டு அப்படியே கிரவுண்ட்ல அப்படி வருவார். ஏன்னா அந்த தைரியம் கொடுக்கும். வா நீ வா அப்படி டச் பண்ணி விடுவாரு. ஒன்ட்ட எந்த ஆவிரு அப்படி ரிலீஸ். அந்த தைரியம் எப்படி வருதுன்னா, ஆவியானவர் கொடுக்கிற தைரியம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் வல்லமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவி. கை தட்டும். புத்தி உள்ள ஆவி. ஹல்லேலூயா. அது பேச்சுகள் மாறும். எடுத்து வாசி 1 கொரிந்தியர் 13, 11, 12 எடுத்து வாசி பாருங்க. 1 கொரிந்தியர் 13, 11, 12. குழந்தைகளை போல நான் குழந்தையாய் இருந்தபோது குழந்தையைப் போல பேசினேன், குழந்தையைப் போல சிந்தித்தேன், குழந்தையைப் போல யோசித்தேன். நான் புருஷனான போது குழந்தை கேட்டவைகளை ஒழித்து விட்டேன். அப்படியே ஒளிஞ்சு போச்சு. முதல்ல எப்படி பேசுனா, எப்பா நான் இருக்கிறதுலே பாவியிலே பிரதான பாவி நான் தாயா. பவுல் அப்படி பேசி இருக்கிறார். பாவியிலே பிரதான பாவி நான் தான் அப்படிங்கிறாரு. ஆனா பாவிக்குள்ள வளர்ந்ததுக்கு அப்புறம் பாவினே சொல்லாத, நீ நீதிமான், நீ இரத்தத்தால் கழுவப்பட்ட, நீ தேவனுடைய பிள்ளை, நீ நீ மாளிகை, நீ ஜீவன் உள்ள கற்கள். என்னன்னா, ஆவிக்குள்ளாய் ஒரு மனிதன் வளர 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 அவனுக்கு வேத அறிவு வளர்ந்துகிட்டே போகும். அவனுடைய பேச்சுகள் மாறும், பிரசங்கங்கள் மாறும், டீச்சிங்கள் மாறும். அதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் இவங்க அந்நிய பாஷை பேசுறாங்களா, ஆவிக்குள்ள இருக்கிறாங்களா, அல்லது எம்டியா, அல்லது நிரப்பப்பட்டு வந்திருக்காங்களா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்படி வளர வளர என்னன்னா, பழைய அனுபவங்களை என்ன செஞ்சிடும், ஒளிஞ்சிடும். ஒப்பாரி வச்சு அழுகிறது. அந்த வளர வளர சிரிங்க, நீ சிரிச்சாம அழுவான், நீ அழுதாம சிரிப்பான். எந்திரிச்சு டான்ஸ் பண்ணு, குதி அப்படின்னு சொல்லி
அந்த ஒரு ஒரு ஆவிக்குரிய ஒரு வளர்ச்சி, இந்த அந்நிய பாஷைகள் அனுபவம் உனக்கு கிடைக்கும். இந்த நிரப்பப்படும் பொழுது நீ மாறுவ. உன் முகத்துல ஒரு புத்துணர்ச்சி இருக்கும், ஒரு பிரசனம் இருக்கும். உடைய பேச்சுல எதை பேசணும் எதை பேசக்கூடாது, அந்த நாவ அடக்கம் வரும். எந்த இடத்துல எதை பேசணும், இந்த இடத்துல இப்படி பேசணும், அந்த நாவ அடக்கங்கள் வரும். இந்த அந்நிய பாஷையில அவ்வளவு ரகசியம் இருக்கு. சில ஊழியக்காரங்க பாருங்க, பேச தெரியாம பேசிட்டு அந்த ஒரு வார்த்தையிலே பிரச்சனை பூகம்பமா வெடிச்சு தள்ளிடுது. குழந்தை போலதான் இருக்காங்க இன்னும். அன்னைக்கு பேசுன மாதிரியே தான் இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இன்னைக்கு என்ன பேசணும், நீ அந்நிய பாஷை பேசிட்டே இருந்தா ஆவியானவர் இப்ப சொல்லுற, இப்ப நீ சைலண்டா இரு, வாயை பொத்து, இப்ப இதை சொல்லு. உனக்கு மாணவனுக்கு சொல்லிக் கொடுக்கிறது போல ஆசிரியர் போதகர் அவர் சொல்லிக் கொடுப்பார். அவ்வளவு அதான் சொல்றாரு, முன்னாடி நான் அப்படி குழந்தை மாதிரிதான்ப்பா பேசினேன், இப்ப நான் புருஷனாயிட்டேன். பாவிலே பிரதான பாவி நான் தான், இருக்கிறதுல மோசமா அப்படித்தான் பேசுனேன், இப்ப அப்படி பேச மாட்டேன். நாவல எவ்வளவு சக்தி இருக்குங்கிறத எனக்கு கற்று தந்துட்டாரு. அந்த நாவ அந்நிய பாஷை பேசி பேசி நாவ நெருப்பாக்கிட்டாரு. அப்ப என் வாயில இருந்து வர்ற வார்த்தை நெருப்பாதான் வரும். தேவன் அப்படித்தான் விரும்புகிறார். இந்த அந்நிய பாஷை பேசுறதுனால சில நேரங்கள்ல நேற்று நினைக்கிறேன், அகரத்துக்கு அன்னைக்கு நேற்று முந்தா நாள் அகரத்துக்கு போகும்போது கார்ல போகும்போதே எனக்கு ஒரு டயர்னஸ், ஒரு சோர்வா இருந்துச்சு. அங்க போன உடனே ஜெபம் பண்றதுக்கு ஓடாது. ஆனா ஆவியானவர் என்ன திரும்ப பண்ணாரு, ரெண்டு மூணு வீட்டுக்கு போகும்போது, மூணு வீடுகளையும் போகும்போது போன உடனே அந்நிய பாஷையில ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏன்னா எனக்கு விடுதலை வரும் அந்நிய பாஷை பேசிக்கிட்டே இருந்தேன். ரோமர் 8:26 சொல்லப்பட்டிருக்கு. ரோமர் 8:26. அந்தபடியே ஆவியானவர் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாதிருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். சில நேரங்கள் அந்த வீட்டுக்குள்ள போய் என்ன ஜெபம் பண்ணணும் அப்படின்னு நமக்கு தெரியாது. அவங்க வீட்டுக்குள்ள என்ன பிரச்சனை இருக்குன்னு நமக்கு தெரியாது. அவங்க வீட்டை சுத்தியே விக்கிரங்கள் இருக்கு, என்ன இருக்குன்னு தெரியாது. நம்மள சோறு கொடுப்பது நமக்கு ஒரு என்னடா ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு. அந்த நேரத்துல நீங்க பரிசுத்த ஆவியுடைய உதவியை நாடி அந்நிய பாஷை நீங்க பேசின வச்சுக்கிறீங்களா, அங்க சுத்தி என்ன ஆவி கிரியை செய்யுது, ஏன் நமக்கு டயர்ட் ஆகுது, ஏன் நமக்கு சோர்வாகுது, என்ன ப்ராப்ளம் அப்படிங்கறத நமக்கு தெரியாது. ஆவியானவர் நமது பலவீனங்களை நமக்காக எப்படி ஜெபிக்கணுங்கிற அவர் அறிந்திருக்கிறபடினால் நமக்கே தெரியாம நமக்குள்ள இருந்து வாக்கு கடங்காத பெருமுச்சோடு என்ன செய்யறாரா, வேண்டுதல் செய்கிறார். கைத்தட்டு ஒர்ரா கா பா 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 ரிகாடா டாடா தூடா தாரா பாலா காபூடா தாரா பாலா. சுத்தி இருக்கிற எல்லா விக்கிரத்தின் ஆவியும் கட்டி போட்டுருவார். அல்லேலூயா. அதுக்கப்புறம் பாருங்க, எப்படி திடீர்னு ஒரு புஷ் டானிக் இவ்வளவு நேரம் மண்டையை குழப்பிக்கிட்டு இருந்தா எப்படி அந்த ஆவிகளுடைய சேட்டை. இப்ப சில நேரங்கள்ல காலையிலே உங்களுக்கு ஜெபம் பண்றதுக்கு ஓடாம இருக்கும், பண்ணணுமா எந்திக்கணுமா, அந்த மாதிரி நேரங்கள் டக்குன்னு முடியாத மாதிரி தள்ளப்படுறேன்னா ஆவியானுடைய உதவியை நாடி அந்நிய பாஷையை பேசு. அப்படி பேசும்போது என்ன நடக்கும் தெரியுமா, ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா, நீ அந்நிய பாஷை பேச பேச உன்னோட மூளை எல்லாம் இப்படி கை வைங்க, மூளையில தோன்றுகிற சொல்லுங்க சந்தேகம், அவிசுவாசம், சோர்வு, இதெல்லாம் நம்முடைய மூளையை வந்து தாக்கும். பார்த்தீங்களா, நீ ஜெபம் பண்ணணுமா, என்னத்தை ஆண்டவர் செஞ்சுட்டாரு, இவ்வளவு நேரம் முட்டி முட்டி என்னத்தை பண்ணிட்டாரு, வீட்லயும் மாற்றம் கிடையாது, நமக்கே அற்புதம் கிடையாது, இனிமே என்னத்தை செய்ய, நம்ம எப்படி உண்மையா இருந்து ஊழியம் செய்ய, சும்மா 4 பேர மாதிரி நம்மளும் என்னத்தையாவது பாட்டு படிச்சுட்டு அப்படியே என்னத்தையாவது கொண்டு வரும் பொழுது நம்மள நார்மல் மனிதனாவே மாற்றிடுவான். அப்படி தோணுதா, உடனே நீ அந்நிய பாஷை பேசிடு. நீ அந்நிய பாஷை பேச 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 நீ பண்ணல, ஓ மனித ஆவியும் தேவ ஆவியும் ஜாயிண்டாகி உன்னோட பலவீனங்கள்ல ஆவியான விண்ணப்பம் பண்றதுனால உன் மண்டைக்குள்ள மூளையை தாக்கி இருக்கிற அவிசுவாச ஆவி, சந்தேக ஆவி, சோர்வின் ஆவி, பயத்தின் ஆவி, எல்லா இச்சையின் ஆவி, கோளாறு ஆவி, எல்லா ஆவியும் வெளியே தள்ளி உன்னுடைய பரிசுத்த ஆவியின் உதவியோடு உன்னுடைய ஜெபம் பரலோக பிதாவிடத்திலே அங்க சிங்காசனத்துக்கு நேரா ஏறெடுக்கப்படும். அதுதான் அந்நிய பாஷையினுடைய ரகசியம். கை தட்டுவோம். அந்நிய பாஷையினுடைய ரகசியம். ஹல்லேலூயா.
அதான் பவுல் சொல்றாரு, ரகசியம் பேசுறோமா, டைரக்டா பேசுறோமா. 1 கொரிந்தியர் 14:2-4 இதெல்லாம் வசனத்தை வாசிச்சு பாத்தீங்கன்னா 1 கொரிந்தியர் ஏனெனில் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் அந்நிய பாஷையில் பேசுறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதிருக்கிறபடியினாலே அவன் மனுஷரிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. டைரக்டா, ஏன்னா டைரக்டா பேச விட மாட்டான். சோர்வு, அபிசுவாசம் நம்ம சொல்லிடலாம். எலியாவே தாக்கிட்டு இல்ல, ஒரு பாத்ரால் ஒரு லேடிக்கு பயந்து போய் சாவ போறேன்ட்டான். எசபேல் மிரட்டுறா, 450 தீர்க்கதரிசிகளை கொன்னுட்டு இல்ல, இப்ப பாரு அத்தனை உயிருக்கும் உன்னை நான் உயிர் பழி வாங்குவேன் அப்படின்னா சூரச்செடியில போய் படுத்துதான் போய். அதே மாதிரி நம்மள சோர்வின் ஆவி, பலவீனத்தின் ஆவி, கொலவெறி நம்மளை தாக்கும் பொழுது நம்ம சோர்ந்துருவோம். அந்த நேரத்துல நமது பலவீனங்களை நமக்கு என்ன செய்வார்? ஆவியானவர் உதவி செய்கிறார். அது உதவி செய்யும்போது என்னன்னா, நீ 5 நிமிஷத்துல டக்குன்னு வெளியே நினைக்காத. 5 நிமிஷத்துல விடுதலை ஆகலையா, 10 நிமிஷம் பேசு. உன் மூளையை தாக்கி இருக்கிற நரம்பு மண்டலங்களை தாக்கி இருக்கிற சரீரத்தை, ஆத்துமாவை, மனதை தாக்கி இருக்கிற எண்ணங்களை தாக்குற அத்தனை ஆவி வெளியே தள்ளும் வர அந்நிய பாஷை பேசிக்கிட்டே இரு. அதுக்கப்புறம் அது வெளியே போனதுக்கு அப்புறம் வேத வசனத்தை எடுத்து உன் மண்டைக்குள்ள கொண்டு வர விசுவாசம் உச்சிக்கே போயிடும். கை தட்டுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொன்னு என்ன தெரியுமா? நீ பரிசுத்த ஆவியில நிரம்பி அந்நிய பாஷை பேசுற நீங்க விரும்புறீங்க. ஆனா நீங்க விரும்புறதை விட தேவன் அதை உங்களுக்கு கொடுத்து வைக்கிறதுல அவர் ரொம்ப விரும்ப. வசனத்தை எடுத்து வாசிங்க. லூக்கா 11 லூக்கா 11:11 13 வரை வாசிங்க. உங்களில் தகப்பனாயிருக்கிற ஒருவனிடத்தில் மகன் அப்பம் கேட்டால் அவனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் மீனுக்கு பதிலாய் பாம்பை கொடுப்பானா? நல்லா கேளுங்க. உங்க அப்பாட்ட போய் எனக்கு பீஸ் கட்டணும், எங்க அப்பாட்ட போய் எனக்கு இந்த நோட்டு வாங்கணும், இந்த படிப்புக்கு எனக்கு இது தேவை அப்படின்னு கேட்டா பேனாக்கு பதிலா பென்சிலை கொடுப்பாரா? பென்சிலை வச்சு எழுதுடா போ அப்படின்னு சொல்லுவாரா? ஏன்னா உனக்கு பேனா தேவைங்கிறது தகப்பனுக்கு தெரியும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, பொல்லாத தகப்பனே அதை செய்வானா? பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் நம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்றார். நிறைய பேர் என்ன நினைக்காங்கன்னா, எனக்கு ஆசைதான், அந்நிய பாஷை பேச எனக்கு ஆசைதான், ஆவியில நிரம்ப எனக்கு ஆசைதான், ஆனா அவர் தரணுமே. ஐயா, நீ இந்த வசனத்தை நீ படிச்சா நீ ஆசைப்படுறதை விட அவர் உனக்கு ஆவியை கொடுத்து பேச வைக்கிறதுல அவர் ரொம்ப ஆசையா இருக்கிறாரா? கை தொட்டோமா? அவர் ரொம்ப ஆசையா இருக்காரா? இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க, அந்த வசனம் புரிஞ்சுக்கிட்டு அப்ப விடக்கூடாது. பொல்லாத தகப்பனே நல்லதை கொடுக்கும் போது இயேசு சொல்லிட்டே போயிருக்காரு, ஏன் பரிசுத்தாவி இல்லாம நீ ஊழியமே செய்ய முடியாது, நீ பரிசுத்தாவி இல்லாம பரிசுத்தமா வாழ முடியாது, பரிசுத்தாவி இல்லாம ஒரு பிட்டு கூட நீ நகல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போய் அது முக்கியம் தெரிஞ்சிருந்து அதை உனக்கு கொடுக்காம இருப்பாரா? அந்த பாசையை உனக்கு கொடுக்காம இருப்பாரா? அந்த பாசையினாலதான் அவிசுவாசம், சந்தேகம், சோர்வு எல்லாம் போய் எனக்கு நீ சாட்சியா வாழ்ந்து இயேசுக்கு தெரிஞ்சு அதை கொடுக்காம இருப்பாரா? நல்லா யோசிச்சு பாருங்க. பொல்லாத தகப்பனே அதை கொடுக்கிறாரா? அப்ப நல்ல தகப்பன் அவருக்காக வாழணும், அவர் நாமத்தின் வல்லமை இந்த உலகத்துக்கு காட்டணும்னா எப்படி பரிசுத்தாவியை கொடுக்காம அந்நிய பாஷை பேச வைக்காம இருப்பாரு? நீ விரும்பணும். நீ விரும்பினா உன் விருப்பத்துக்கு அதிகமா அவர் உனக்கு தருவார். கை தட்டுவாங்க, கை தட்டுவோம். ஹல்லேலூயா. இன்னொன்னு அந்த அந்நிய பாஷையில அதை ஒன்னையும் சொல்லி நான் முடிச்சிடுறேன். அந்த அந்நிய பாஷை ஏன் அதிகமா நிறைய பேர் பேச முடிக்காங்கன்னா, நல்லா கவனி. இவங்க என்ன நினைக்காங்க? அந்த அந்நிய பாஷையில ஆவியானவர் வருவாரு, அவரே நினைச்சுவாரு, எனக்குள்ள இருந்து மணிக்கணக்கா பேசுவாரு. அப்படி இல்ல. ரட்சிக்கப்படுறதுக்கு இப்ப நான் போதகரா இருந்து இயேசுவை ஏற்றுக்கொள்ளப்போ அவன் பாவம் மன்னிக்கப்படும்பா, இயேசுவை ஏற்றுக்கொண்டா நீ பரலோகத்துக்கு போக அப்படின்னா பிரசங்கம் பண்ண முடியும். அதை நீ ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படுகிறது யாரு? நீ தானே. நான் உன் பக்கத்துல சட்டையை பிடிச்சிட்டு நீ ரட்சிக்கப்படணும், நீ பரலோகத்துக்கு போய் தான் ஆகணும், ரட்சிக்கப்படுறியா இல்லையா உன்னை கட்டாயப்படுத்த முடியுமா?
நான் பிரசங்கம் பண்றது என்னுடைய கடமை. நீ கீழ்ப்படிறதா உனக்கு கடமை. உன்னை பிடிச்சி ஒரு சட்டையை பிடிச்சி ஆட்டி நீ ரட்சிக்கப்பட்டுதான் ஆகணும், நான் வலுக்கட்டப்படுது, அது உன்னுடைய சாய்ஸ். நீ அதை ஏற்றுக்கொண்டா ரட்சிக்கப்படுவ. நீ பரிசுத்த ஆவியின் வல்லமை பெற்றா உனக்கு விடுதலை, அந்த ஆவியான உன்னை நடத்துவாரு அப்படின்னு நான் சொல்றது என்னுடைய கடமை. அதுக்காக உன் தலைமுடியை பிடிச்சிட்டு நீ பெரு பெரு இல்லைன்னா நீங்க சபை விட்டு உன்னை விட மாட்டேன், உன்னை கட்டாயப்படுத்த முடியாது. அதே மாதிரிதான் அந்நிய பாஷை என்ன தெரியுமா, ஆவியானவர் உன்னை நிரப்பிட்டாரு. நீ தான் சத்தத்தை உயர்த்தி என்ன செய்யணும், பேசணும். அந்த அப்போஸ்தலர் 2:4 எடுத்து வாசித்து பாருங்க. அவர் நிரப்பதான் செஞ்சாரு, சீசர்கள் தான் பேச தொடங்கினாங்கன்னு இருக்கு. அப்போஸ்தலர் 2:4. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷையிலே பேசத் தொடங்கினார்கள். நான் தான் இருக்கேன், நான் அந்நிய பாஷை பேசினா எனக்கு விடுதலை அப்படின்னு எனக்கு தெரியுது. நான் இப்படியே இருக்கேன். என்னால 10 மணி வரை என்னால இப்படி இருக்க முடியும், வாய் பேசாம இப்படி இருக்க முடியும். நம்ம இருக்குன்னா என்ன செய்யலாம், ஐயா அந்நிய பாஷை பேசினாதான் அபிஷேகத்துக்கு அடையாளமா, அதுதான் சத்துருவம் நொறுக்க முடியுமா அப்படின்னு தெரிஞ்சு நீ தான் பேச தொடங்கணும். உள்ள நான் வச்சுட்ட பாஷைய நீ தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லி நீ ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த வார்த்தை வெடிக்கும் பொழுது நீ வாயை திறந்தாதானே ஆண்டவர் பேசுவாரு. நீ வாய் திறக்காத ஒரு ஊமை கிறிஸ்தவனா இருந்தா எப்படி பாசம் வரும்? எப்படி நீ பிசாசை ஜெயிக்க முடியும்? எப்படி நீ கிறிஸ்தவனா நீ வளர முடியும்? எப்படி உன் வாழ்க்கையில போராட்டத்தை எப்படி ஜெயிக்க முடியும்? ஏன்னா நம்ம பூமியில வாழ்ற வாழ்க்கையே ஒரு போர்க்களம் தான். பூமி எங்கும் பிசாசு இருக்க, அடிச்சு நொறுக்கி நீ ஜெயம் எடுக்கணும்னா நீ வாயை தர. போதகர் வந்து சட்டையை பிடிச்சு இழுத்து அந்நிய பாஷை பேசுனா விடுதலை அப்படின்னு உன்னை கட்ட நான் சொல்றேன். தேவ ஆவியானவர் பேசுறாருன்னா நீ கீழ்ப்படிஞ்சேன்னா உன் வாழ்க்கை விடுதலை. நீங்க பிரசங்கம் பண்ண உங்களுடைய கடமை, நான் கேட்க வேண்டிய என் கடமை அப்படின்னா காலம் போயிரும், ஜெயம் எடுக்க முடியாது. அவர்கள் பேச தொடங்கினார்கள். நீ பேச வாயை திறந்து ஸ்தோத்திரம் 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 சொன்னாலே உள்ள இருக்கிற பாசம் வெடிக்க ஆரம்பிக்கும். இவங்க என்ன நினைக்காங்க, நம்மள அறியாமலே நான் வாயை பொத்திக்கிட்டே இருப்பேன், அவரை நம்ம அறியாமலே உள்ள இருந்து மணிக்கணக்கா பேசுவோம். அப்படி இல்ல, உன் வாயோடு தான் ஆவியானவர் பேசுவார். நீ ஸ்டார்ட் பண்ணாதான் உள்ள இருந்து பாசம் வரும். கைத்தட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒண்ணு நீ அந்நிய பாஷை பேசும்போது மூளையை டச் பண்ற அவிசுவாசம் சந்தேகம் வெளியே போயிட்டுனா வார்த்தை மேல ஸ்ட்ராங்கா நின்றுவ. அதுக்கு அந்நிய பாஷை ஒரு திறவுகோல். இன்னொன்னு என்ன தெரியுமா, தேவன் அடுத்து என்ன செய்ய போறாருங்கிறத உன்னால கண்டுபிடிக்க முடியாது. அடுத்து என்ன நடக்குங்கிறத நீ அந்நிய பாஷை பேசிட்டானா நீ கண்டுபிடிச்சிருவ. ஏன்னா வேதம் சொல்லுது, ஜென்ம சுவாபம் உள்ளவன் அதை அறியான். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14-15 வாசித்து பாருங்க. ஜென்ம சுவாபமான மனுஷனோ, அதாவது இப்ப நீ நார்மல் மனுஷனா இருக்கிறன்னா அடுத்து தேவன் உன் வாழ்க்கையில என்ன செய்ய போறாரு, தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். தேவனுடைய ஆவிக்குரியதை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அது அவனுக்கு என்ன தெரியுமா, பைத்தியமாக தோன்றும். என்னையா செத்தவனை எழுப்புறாங்க, கல்லறை எழுந்து எழுப்புவாங்க, கல்லறை தோட்டத்தை காலி பண்ணுவாங்க, என்னையா இதெல்லாம் நம்ப முடியுமா? ஜென்ம சுவாபம் உள்ளவன் அதை என்ன செய்ய மாட்டான், நம்ப மாட்டான். அப்ப என்னது, நீ அந்நிய பாஷைக்குள்ள ஆவிக்குள்ளா இருந்தால், நீ அந்நிய பாஷைக்குள்ள நீ ஆவிக்குள்ளா இருந்தா தான் நீ அதை நம்ப முடியும். ஆவியானவர் நீ போ, இப்படி செய், இப்ப நடக்கும், இப்படி நடக்காது, உனக்குள்ள இருந்து சொல்லி தருவாரு. வசனம் அழகா இருக்கு. ஜென்ம சுவாபம் உள்ள நிறைய. அப்ப என்னன்னா, நீ பரிசுத்த ஆவியில நிரப்பப்பட்டு அந்நிய பாஷை நீ பேசும் பொழுது உனக்கு தகவல் கொடுப்பாரு மூளைக்கு. இப்ப பாரு, இப்ப இந்த ஆள் மேல கைய வை, இப்ப பாரு இப்ப ஹீலிங் நடக்கும், இப்ப மைக்கு தூக்கி அவங்க மேல வை, இப்ப ஹீலிங் நடக்கும் அப்படின்னு உள்ள இருந்து அந்த என்ன ஜென்ம சுவாபத்துல கண்டுபிடிக்க முடியாது. நீ ஆவியில நிரம்பும் பொழுது ஆவியானவர் உனக்கு தகவல் கொடுப்பாரு. அப்படி செய்யும் போது அற்புதம் நடக்கும். உன் கடன் பிரச்சனை இப்ப மாற போது பாரு, உனக்கு ஒரு பெரிய அற்புதம் நடக்க போது பாரு. அன்னைக்கு மதுரையில பேசினாரா, ஒரு வாரத்துல அற்புதம், அதே ஒரே வாரத்துல அற்புதம் நடந்து அக்கௌண்ட்ல பணம் ஏறிட்டு. இது எப்படி வருதுன்னா, ஆவிக்குள்ள ஜென்ம சுவாபத்துல அறிய முடியாதுங்கிற வேதம் சொல்லுது. அப்ப நீ அந்நிய பாஷையில பேசுனா உன் வாழ்க்கையில எப்ப அற்புதம் நடக்கும்,
எதனால தாமதம், எதுக்காக டிலே பண்றாரு, அது எப்படி நடக்கும், எல்லாத்தையும் படம் போட்டு காட்டிடுவாருங்க. அதுதான் அந்நிய பாஷையினுடைய ரகசியம். கை தட்டுவோம். அந்நிய பாஷையுடைய ரகசியம். ஹல்லேலூயா. அது அந்நிய பாஷையை கொஞ்சம் கூட்டிட்டீங்க வச்சுக்கிறீங்களேன். கூட்ட என்னங்க தெரியுமா? அந்நிய பாஷையினுடைய டிரான்ஸ்லேஷன் வியாக்கியானம் வந்துடும். 1 கொரிந்தியர் 14:13 எடுத்து வாசிப்பாங்க. கடைசி அந்த 1 கொரிந்தியர் 14:13. அந்தபடி அந்நிய பாஷையில் பேசுகிறவன் அதன் அர்த்தத்தையும் சொல்லத்தக்கதாக விண்ணப்பம் பண்ண கடவன். என்னன்னா அந்த அந்நிய பாஷை பேசி பேசி வளர்றவனுக்கு அப்படியே இந்த டிரான்ஸ்லேஷன், அது என்ன நீ பேசுற, நீ என்ன ஜெபம் பண்ற, என்னத்தை ஆண்டவர் செய்ய போறாதுங்கிறத கூட உனக்கு வெளிப்படுத்திடுவாங்க. இதுதான் அந்த அந்நிய பாஷையுடைய ரகசியம். ஏன் உனக்கு ஆண்டவர் வெயிட்டிங்ல வச்சிருக்கிறாரு? அவரிடத்துல அன்பு கூறுகிறவுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவா இருக்கு. கொஞ்சம் தாமதி, கொஞ்சம் அவசரப்படாத, நிதானமாயிரு. இது எல்லாம் நீ அந்நிய பாஷையில பேசும்போது உனக்கு எல்லா தகவலையும் ஆண்டவர் செய்வார். ஆண்டவரே அதுக்கு நீ அந்நிய பாஷை பேச பேச அதுக்குடைய டிரான்ஸ்லேஷனே ஆண்டவர் சொல்லுவாரு. முதல்ல நீ அந்நிய பாஷையில வளர்ந்துட்டேன்னா அந்த அந்நிய பாஷை நீ ஜபமா அல்லது பாட்டா அல்லது யுத்த பாஷையா என்னங்கிறத கூட அதுக்குள்ள டிரான்ஸ்லேஷனை கூட உனக்கு ஆண்டவர் கொடுத்துருவாரு. ஹல்லேலூயா. அப்ப இயேசுவுக்கே நல்லா கவனிங்க, பரிசுத்த ஆவியானவர் இல்லாம அவர் ஒண்ணுமே செய்யலையா. அதுவரை அவர் காத்திருந்தாராம். அவர் தேவனா இருந்தும் ஆவியானவருக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்னா நமக்கு ஆவியானவர் எவ்வளவு முக்கியம். கண்களை மூடுவோமா தயவுசெய்து எல்லாரும். இப்போ ஒரு 5 நிமிடம் விடாம நம்ம அந்நிய பாஷை பேச போறோம். எல்லாரும் தயவுசெய்து இப்ப உங்க மூளை பகுதியில, சிந்தை பகுதியில என்னென்ன அபிசுவாசம், சந்தேகம், பயம், அற்புதத்தை தடை பண்ற ஆவி, சத்துருடைய ஆவி அலறி அடிச்சு ஓட போகுது. நீ தேவ திட்டத்தை கூட இப்ப கண்டுபிடிக்க முடியும். ஜென்ம சுவாமம் இல்லாம அறிய மாட்டான். ஆனா ஆவிக்குள்ள இருக்கும்போது கர்த்தர் எனக்கு என்ன செய்ய போறாரு, என்ன அற்புதம் செய்ய போறாரு, என்ன வாசலை திறக்க போறாரு, டிரான்ஸ்லேஷன் கூட கர்த்தர் கொடுப்பாரு. ஓ, ஊழியத்துல பலனை கொடுப்பாரு. சத்துருவை நொறுக்கிற பலம், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துற பலம், ஞான கல்விமானி நாவு. ஓராக்கா ஷத்தா ராபா லாபா டபோ ரிகத்தாரா மலக்கா டோதாடா ரெக்கோட்டா தோஷே கோதா. விடாதீங்க. ரெக்கோ தோனா. இப்ப அற்புதம் நடக்க போகுது. இப்ப இந்த வினாடி ஓராக்கா ஷத்தரா மலக்கா புடாதா ரொக்கோ ஷீகா மாமா மாமா பாப்பா பாப்பா ரிகா பாலா ராகா டா 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 டோ டோ ரிகா பாலா கா ஷத்தா ராபா லாகா டா டா டோ ரிகா டோடா டோகா செக்கத்தோ ரிமிகாபா அண்டடா டூடா ரகடா டடா ரு ரிகதா ஜனகதா ரிபலா பரபா ஷபலா பரபா ஒரபா ஷம்பா பாபா ரேகா தோஷேக்கதோ நிபலா கலபா ரகடா டடா தோடி ரகதோ நாமா அந்தரபலபோ ரிகபாபா ரெகோ ரஷேகோபோ ரிகதா நகலகோ ரம்தரபோ ரிஷபாபா. உன்னத வல்லமை, உன்னதத்தின் வல்லமை தரிக்கப்படு. துனாமிஸ் சாத்தானுடைய வல்லமை உடைக்கப்படு. ஓட்டா தாட்டா 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 ரொகோட்டா தோட்டா த ஷேக்கத்து ரோ ரா பா 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 ரொகோ டோ 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 ஷிகா பா 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 ரகா டா 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 டோ ரொகோட்டா தாட்டா டா டோ டோ ஷிகா ரா ரொகத்த ஷிகத்த நமலா போ ரேக்கத நெக்க லக்கடா ரொகோட்டா தாட்டா டா ரபதா ரஷி ரோ ரபதோ ரெகதோ ரிகபா மசங்கபோ ரத்ததசி ரோபா பா மா 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 பா 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 ரகடா டடடி ரிகபா பா 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 ரிகபா ரோஷேகே பா 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 ரகதா செகா போ 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 மரபா லபா டா 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 ரிகடா டா 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 ரகடா டா 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 ரிஷா பா 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 ஓ ராமா சம்பா பா பா ஈஷே பா 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 பரிசுத்த ஆவியானவர் முதுகு தண்டுவள பகுதியில் தேவனுடைய பிரசனை இறங்கி கொண்டிருக்கிறது. ஆவியானவர் உனது பலவீனங்கள் அவர் உதவி செய்கிறார். அவரே விண்ணப்பம் பண்றார். ஓ டா 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 டா. தேவனுடைய சுகமளிக்கிற வல்லமை இயேசுவின் நாமத்தினால் கட்டவிழ்த்து விடுகிறது. அந்த ஜீவ நதியை இயேசுவின் நாமத்தினால் கட்டவிழ்த்து விடுகிறது. சாத்தானின் வல்லமை இயேசுவின் நாமத்தினால் கட்டி வைக்கிறது. அற்புதத்துக்கு தடையா இருக்கிற தீய ஆவிகளை இயேசுவின் நாமத்தினாலே கட்டுகிறது. ஓ டா 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 சாந்தா. அற்புத வாசல்
அதிசய வாசல் இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படுவதாக, இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படுவதாக. ரொக்கோ ஷேகா பாபா மாமா, ரொக்கோ டோ ஷேகா மாமா மாமா, ரொக்கோ ஷேகா கோட்டோ டோ ரிகா பாபா 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 ரகா ஷேகா துனி ஓரா பாபா பாபா. யூரின் சம்பந்தமான யாரோ ஒருவர் யூரின் சம்பந்தமான அந்த காரியத்தை குறித்து ஒரு விதமான ஒரு பயம் உங்களுக்கு பிசாசு அச்சுறுத்துகிறான். அது ஒரு ஆவி உன்னை பயமுறுத்துகிறது, உன்னை பயமுறுத்துகிறது. கிட்னி பிரச்சனை வந்துருமோ, யூரின் இன்ஃபெக்ஷனோ, ஏதோ ஒரு காரியத்தை குறித்து பயந்து கொண்டு இருக்கிறது எனக்கு ஆவியான உணர்த்துகிறார். ஓ பரிசுத்த ஆவியானவர் விண்ணப்பம் பண்ணி கொண்டு இருக்கிறார். ரொக்கோ ஷாக்கா மா 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 ராக்கா ரொக்குடா ஹல்கரா அப்சா கோலி காபா ரக்குடா ரஷகோத்தோ ரோ ரிகா பாபா ராக்கா ஷாக்கா தோரோ ரப்தா ஹப்தா ஷிகதனி ரொக்குடா ஹப்தா ஷிகா பாபா பாபா ரத்தா ஷிகத ரபோல கபோடா துடே. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் சுகத்தை நான் கட்டவிழ்க்கிறேன். இயேசுவின் நாமத்தில் தீய ஆவியை கட்டி வைக்கிறேன். அவிசுவாசத்தின் ஆவியை, சந்தேகத்தின் ஆவியை இயேசுவின் நாமத்தினாலே கட்டி வைக்கிற இயேசுவின் நாமம். ஒரு விதமான பலவீனம், ஒரு விதமான பலவீனம், தலை சுற்று, தலைவி வலிகள், அப்படிப்பட்ட ஆவிகள் சில நேரங்களில் நீங்கள் தாக்கப்படுகிறீர்கள். அந்நிய பாஷையிலே நீங்கள் பேசுங்கள், அந்நிய பாஷையிலே பேசுங்கள். நீங்கள் சுகமாதான் இருக்கிறீர்கள் என்பதை தேவ வார்த்தையிலே உறுதியாய் நிற்க ஆவியானவர் உதவி செய்வார். Roko Shanta Rama Laka Dunimi Kaboda Radada Bashala Dudibi Kaboda. நீங்கள் அந்நிய பாஷை பேசும் பொழுது தேவ தூதர்கள் களத்திலே இறங்குவார்கள். தேவ தூதர்கள் களத்திலே இறங்கி உன் சரீரத்தை பலப்படுத்துறதை நீங்கள் காண்பீர்கள். ஒரு காற்று உங்கள் மேல் பட்டது போல் தெரியும். அது அற்புதங்களை கொண்டு வரும். தூதர்கள் உங்களுக்கு அற்புதங்களை கொண்டு வருவார்கள். அந்நிய பாஷை பேச தடை பண்ணாதீர்கள், அந்நிய பாஷை பேச தடை பண்ணாதீர்கள். அது தேவ ஆவியானவரே உனக்காக பிதாவிடத்திலே நன்மை வாங்கி தருகிறார். அதற்கு நீங்களே இடரலா இருக்காதீர்கள். உங்க வாயை பொத்தி கொண்டு இருக்காதீர்கள். வாயை திறந்து சத்தத்தை உயர்த்தி அந்நிய பாஷை பேச நீங்கள் வாஞ்சியுங்கள். பொல்லாத தகப்பனே தன் பிள்ளைகளுக்கு எது முக்கியம் என்று கொடுக்கும் பொழுது, நல்ல தகப்பன் பரிசுத்த ஆவி இல்லாமல், அந்த பாஷை இல்லாமல் நீ வெற்றி பெற முடியாது என்று நினைக்கும் பொழுது அதை எப்படி உங்களுக்கு தராமல் இருப்பார்? அது பரிசுத்த ஆவியை தருவது அதிக நிச்சயம் அல்லவா என்று வேதம் சொல்லுகிறது. அவர் உன்னை அதிகமாய் நிரப்ப விரும்புகிறார். அதிகமாய் அவரோடு ரகசியம் பேச விரும்புகிறார். அதிகமாய் உன்னை விடுதலையாக்க விரும்புகிறார். உன் மூலியமாய் நதி பிறருக்கு பாய வேண்டும் என்று விரும்புகிறார். ஒரு நல்ல தகப்பன். அவருக்கு கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் மரித்தோரை உயிரோடு எழுப்பும்படியான சூழ்நிலை இயேசுவின் நாமத்தில் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் பலவான் கட்டப்படுவானாக. இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வாதம் கட்டவிழ்க்கப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் புது உடன்படிக்கையின் இரத்தத்தினால் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் ஆவியிலே நிரம்பி அந்நிய பாஷை பேசக்கூடிய அத்தனை கிருபையும் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள் ஆமென் ஆமென் என்று இருக்கிறபடினால் இயேசு கிறிஸ்துவின் புது உடன்படிக்கையின் இரத்தத்தினால் அதை நான் உரிமையாக்கிக் கொள்ளுகிறேன், சொந்தமாக்கிக் கொள்ளுகிறேன், எடுத்துக் கொள்ளுகிறேன். துதியும் கனமும் மகிமையும் வார்த்தையின் தேவனாகிய இயேசுவுக்கே நான் மகிமை செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.